சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அப்போ எல்லாருமே கேட்குறாங்க, நீ இந்த ஹாஸ்பிட்டல் வரல, அப்போ எங்கே பார்த்தா போன அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு தாண்டி சொன்னேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல, வேறு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மழுப்பிடுறாங்க. ஈஸ்வரிக்கு மட்டும் டவுட்டாகவே இருக்குது, இந்த கிழவி ஏதோ வேலை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே தமிழை வந்து தேட சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுங்களை விட்டு அவங்களும் தேடி பார்த்துட்டு எங்கேயுமே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ கரெக்டாக சேதும் தமிழும் பைக்கில் வந்து இறங்கி யாருக்குமே தெரியாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. வீட்டிலேருந்து காஃபியோட வராங்க தமிழ். இவ உள்ளதனடி இருக்கா, நீங்கள் என்னடி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை எல்லாருமே திட்டுறாங்க. இல்லைம்மா நான் பார்க்கும்போது இங்கே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி, எங்கடி போனேன் அப்படின்னு சொல்லி கேட்டதும், நான் வீட்டில் தான் இருக்கேன், காஃபி போட்டு இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் போஸ் கிட்ட வந்து அவங்க அக்கா வந்து, இந்தா உனக்கு மட்டன் சுக்கா பிடிக்கும்ல அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் வந்து எரிஞ்சு விழுந்துட்டு போயிடுறாரு. ஈஸ்வரியும் வராங்க. மலரை விட்டம் விலகணும்னு நினச்சான், ஆனால் இது இப்படி ஆகிப்போச்சு, அதான் என் பிள்ளை கோவத்தில் போகிறான் அப்படின்னு சொல்லி அவங்க தேத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ் வந்து டெய்லியும் போய் போய் எக்ஸாம் எழுதிக்கிட்டே வராங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூம்லேருந்து படிக்கிறாங்க. யாருக்குமே தெரியாமல் அந்த ஓலை குடிசையில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. பாட்டியும் அதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நாள் எக்ஸாம் எழுதும்போது, வாடா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம், இல்லைன்னா அவங்க வீட்டில் எல்லாருமே சந்தேகப்படுவாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அந்த ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஈஸ்வரி வந்து அங்கே கால் பண்ணி கேட்குறாங்க, இப்படி ஒரு பாட்டி வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் இங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன்னு ஈஸ்வரி வந்து, இதில் ஏதோ சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க உள் மனசு தோணிக்கிட்டே இருக்குது. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.